வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பயிற்சி. இதை இமேஜின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால், உங்களுக்கு என்ன மரம் உங்கள் எதிரில் இருக்கோ, இல்லை உங்கள் தோட்டத்துலேயோ, உங்கள் முற்றத்துலேயோ, இல்லை நீங்கள் எந்த இடத்துல இந்த மரத்தை பார்த்து இது பண்ணலான்னு தோணுதோ, இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. இப்போது அந்த மரத்துக்கிட்ட மெதுவாக போகிறீங்க. அந்த மரத்துக்கு கீழே நிற்கிறீங்க. அதோட தரையிலேருந்து அப்படி மேலே வரைக்கும் பார்க்குறீங்க. அதோடய கிளைகள், அதோடய தண்டு, அது தரையில் இருக்கிற விதம் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. அன்பா, கருணையா, பாசமா, ஏக்கமா, காதலா? அப்போது இப்போ நீங்கள் பண்ணினதெல்லாம் இந்த மரமும் உங்களை பார்க்கும். நீங்கள் உணர்வாக செஞ்சால் அது நிச்சயம் அதை பார்க்கும். இப்போது மெதுவாக அதுக்கு மெல்லமாக அது பக்கத்தில் போய் அது மேலே கை வைங்க. மெதுவாக, ரொம்ப மென்மையாக வைங்க. உங்கள் விரலோட அந்த முன்பகுதியை மட்டும் மெதுவாக வச்சு அப்படி உங்கள் உள்ளங்கையை மெதுவாக அந்த மரத்தோட அந்த தண்டு பகுதியில் மெதுவாக அழுத்துங்க. இப்போது ஒரு உணர்வு உங்கள் உடல்லேருந்து அந்த மரத்துக்கு கடத்தப்படும். அது அன்பா, கருணையா, காதலா, ஏக்கமா? காதலாகி கண்ணீர் மல்கை கசிந்து உருகன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபீல். இப்போது உங்கள் இதயத்துலேருந்து மரத்துக்கும், மரத்துலேருந்து உங்களுக்கும் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது ஒரு பழமையான மரம் ஆகும் பட்சத்தில் அது உங்களுக்கு அந்த எனர்ஜி இன்னும் அதிகமாக ஃபீல் பண்ண முடியும். இளம் மரமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் சக்தி நிலையில் ஜாஸ்தி இருந்தீங்கன்னா எனர்ஜி அதிகமாக அதுக்கு ஃப்ளோ ஆகும். அது ஒரு வேளை சக்தி நிலை ஜாஸ்தி இருந்தால் அது உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். நீங்கள் இருக்கிற சூழ்நிலையும் அந்த நிலையும் பொறுத்து. ஓகே. மெதுவாக மெல்லமாக உங்கள் 2 கையும் அந்த மரத்து மேலே வைக்கிறீங்க. இன்னும் நெருக்கமாக போய் உங்களோட மூச்சு காற்று அந்த மரத்தில் படுற மாதிரி. இப்போது 2 பேரும் சுவாசமும் சமமாயிரும். தெரியும், உங்கள் காரணறிவு யோசிக்கும். அது கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுது, அது ஆக்சிஜன் வெளியிடுது. நைட்டு பகல் அப்படிங்கிற தர்க்கம்லாம் இழந்து உங்களோட மூச்சும் அதோட மூச்சும் லயமாக, ஒரே லயமாக, இன்ஹேலும் எக்ஸ்ஹேலும் ஒரே மாதிரி, உள்மூச்சும் வெளிமூச்சும் சமமாக, ரிதமாக. உங்கள் இதயம் எப்படி லேப்டாப் சத்தம் கேட்குதோ அதே மாதிரி ரிதமாக அந்த பிரபஞ்ச சத்தத்தோடு இணைஞ்சு போகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ மெல்லமாக அந்த 2 கையும் எடுத்து அதை ஹேக் பண்ணிக்கிறீங்க. அதோட அந்த மரம் உங்கள் இதயத்தில் இருக்க மாதிரி அதை ஒரு கை இந்த பக்கம் வளைச்சி அழகாக பிடிச்சிக்கிறீங்க. இப்போது இந்த மரம் என்ன ஃபீல் பண்ணணுன்னா, நீங்கள் எப்படி உங்கள் காலிலேருந்து தலை வரைக்கும் அதை உணர்றீங்களோ அதே மாதிரி வேர்லேருந்து மேலே உச்சி வரைக்கும் இந்த மரம் இது உணரும். இப்போது அது உங்களுக்கு ஒரு சிலிர்ப்பு, ஒரு மயிர்கூச்சல் இந்த மாதிரி வந்தால் இந்த மரம் லேசாக அதிரும். அந்த கிளைகள்லாம் ஒன்று அசையும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எந்த இடத்த தொடுறீங்களோ அந்த இடத்துலேருந்து அதிர்வு அதிகமாகிட்டே போய் இந்த மொத்த மரமும் அதிரதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போது மென்மையாக கண்ணை மூடி அதோட அந்த மரத்தில் உங்கள் நெத்தியை வச்சு அப்படியே இன்னும் இறுக்கமாக அதை பிடிச்சிட்டு அப்படியே அமைதியாக இருங்க. நீங்கள் ரொம்ப சலிப்பாக, சோர்வாக, சோகமாக இருந்தால் இன்னும் ரொம்ப இந்த நிமிஷம் நீங்கள் புத்துணர்வாக ஆகிருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் ஆனந்தமாகவே இருந்து இந்த செயலை செய்யும்போது இன்னும் பல மடங்கு ஆனந்தமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்படி நீங்கள் செய்யும்போது இந்த பூமியில் இருக்க அத்தனை செல்களோடையும் அத்தனை தன்மையோடையும் நீங்கள் தொடர்பு கொள்கிறீங்க. உங்களோட பாதம் மூலம் மொத்த கிரவுண்ட் தன்மையும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்போது உங்களோட ஒவ்வொரு செல்லும் அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத உணர முடியும். நீங்கள் கண்மூடி அதோட லயத்தோடு இருந்தீங்கன்னா இந்த மரம் உங்களிடம் நிச்சயமாக பேசும். தேங்க்ஸ் சொல்லும், காதல் சொல்லும், நன்றி சொல்லும். அதுக்கு தெரிஞ்ச மொழியில், அதுக்கு தெரிஞ்ச வகையில், எந்த வகையில் இருக்கோ உண்மையாக, நேர்மையாக, அன்பாக சொல்லும். நீங்கள் அதை உணரும் பட்சத்தில் இருந்தீங்கன்னா
ஒரு அம்மாவா, தந்தையா, அக்காவா, சகோதரனா, காதலனா, கணவனா, யாரை வேணால் அது உணர்த்தும். அது உங்களை கேப்சர் பண்ணுறத பொறுத்து இருக்குது. யாராக வேணாம், ஏன் கடவுளாக கூட, உங்கள் இஷ்ட தெய்வமா, குலதெய்வமா, உங்களுக்கு பிடிச்ச விலங்குகளா, இப்படி எது வேணாம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு தேவதையா, குலதெய்வமா, காவல் தெய்வமா, எது வேணால் உங்களுக்குள்ளே அதை ஃபீல் பண்ண முடியும். ஏன் சில டைமு குருவாக கூட நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். செஞ்சு பாருங்கள்.